கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளர் ஐயா க ரவி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய துணை செயலாளர் மனோஜ் என்கிற மகேஸ்வரன் அவர்களே, மாவட்ட பிரதிநிதி ஐயா கோ கனகராஜ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட பிரதிநிதி ஐயா ஆரோக்கியம் அவர்களே, ஐயா நெடுஞ்செழியன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளை கழக பொறுப்பாளர் ஐயா சங்கர் அவர்களே, ஐயா மணிவண்ணன் அவர்களே, அரியலூர் பகுதியினுடைய ஒன்றிய தலைவர் ஐயா சிவக்கொழுந்து அவர்களே, ஒன்றிய செயலாளர் ஐயா தா செந்தில் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயா விடுதலை நீலமேகன் அவர்களே, மாவட்ட செயலாளர் ஐயா மு கோபாலகிருஷ்ணன் அவர்களே, மாநில அமைப்பாளர் ஐயா தங்க சிவமூர்த்தி அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர் ஐயா மாண்புமிகு ரத்தின ராமச்சந்திரன் அவர்களே, ஐயா சங்கர் அவர்களே, ஐயா தமிழரசன் அவர்களே, ஐயா முத்தமிழ் செல்வன் அவர்களே, ஐயா செல்வகுமார் அவர்களே, ஐயா அன்பரசன் அவர்களே, எனக்கு முன்பாக எனக்கும் சேர்த்து எழுச்சி உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய எங்களை போன்ற இளம் பேச்சாளர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஐயா பகுத்தறிவு பேராசிரியர் மாண்புமிகு இ வளனறிவு அவர்களே, மேலும் இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் அண்ணன் தே பிரபாகரன் அவர்களே, ஆங்காங்கே அமர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய வர்த்தக பெருங்குடி மக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, இளைய தலைமுறையினரை அத்துணை பேருக்கும் முத்தமிழ் வித்தகம் முப்பால் புத்தகம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை ஈன்றெடுத்து அந்த ஆரூரிலே பிறந்த இந்த சிறியாளின் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உடலில் உயிர் இருக்கிற வரை, இந்த இதயத்தில் கடைசி சொட்டு ரத்தம் பாய்கிற வரை, இந்த இதயம் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் இனத்தின் உரிமைக்காகவும் துடித்துக் கொண்டே இருக்கும். என் உடலில் கடைசி உயிர் இருக்கிற வரை நான் உங்களுக்காக பாடுபடுவேன் என்று சொன்ன தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர். எங்கே சொன்னார் என்பதுதான் செய்தி. எங்க தெரியுமா சொல்றாரு? 2016 YMCA மைதானத்தில் தன்னுடைய கடைசி மேடையில் பேசுகிறார். இந்த உடலில் உயிர் இருக்கிற வரை மக்களே உங்களுக்காக நான் உழைப்பேன் என்று கடைசி மூச்சு இருக்கிற வரை ஒரு தலைவரால் பேச முடிந்தது என்று சொன்னால் அந்த தலைவருக்குத்தான் இன்றைக்கு 103வது பிறந்த நாள் விழாவை திராவிடர் கழகத்தின் சார்பாக நாங்கள் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சரிங்க, பிறந்த நாள் விழா எடுக்கிறீங்க, சரி, அது என்ன திராவிடர், அது என்ன திராவிடர் எழுச்சி நாள், அப்படி என்ன செஞ்சிட்டாரு அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் இந்த கூட்டம். ஏன்னா ஐயா பேசும்போதே பலமுறை சுட்டி காட்டினார் ஜென்சிலாம் இன்னைக்கு உருவாகிட்டாங்க அப்படின்னு. எங்களை போன்ற ஜென்சிக்கெல்லாம் என்ன பழக்கம்னா 2 நிமிஷத்துக்கு மேலே யாராவது பேசினா எங்களுக்கு டென்ஷன் ஆகும். நீங்கள் 2 மணி நேரத்துக்கு கூட்டம் போட்டு எங்களெல்லாம் உட்கார சொன்னீங்கன்னா நாங்கள் உட்கார மாட்டோம். ஆனால் இதில் செய்தி என்னன்னா, யார் அடிச்சா பொறி கிளங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ்னு பேசுறது 2 நிமிஷத்துல பேசிடலாம். ஆனா பசிக்காகவும் பட்டினிக்காகவும் பண்ணையாட்களுக்கு மத்தியில் துண்டை அக்கத்தில் வைத்துக் கொண்டு பண்ணையாட்களுக்கு அடியில் உட்கார்ந்து வேலை பார்த்து கொண்டிருந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அக்கத்தில் இருந்த துண்டை எடுத்து தோளில் போடுவதற்காக உழைத்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பற்றி 1 மணி நேரம் அல்ல, 1 யுகம் கடந்தாலும் பேச முடியும். ஏனென்றால் யுகம் கடந்து வாழக்கூடிய தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இதை 2 நிமிஷத்துல பேச முடியாது. ஏன்னா உயிர் இருக்கிற வரை இந்த மக்களுக்காக பேசிய தலைவர்கள். இந்த தலைவர்களுக்குத்தான் ஒரு சிறப்புண்டு. என்னன்னா சாகரத்துக்கு கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த மக்களுக்காக பேசிய தலைவர்கள். தந்தை பெரியார் 90 வயதை கடந்து 93 வயதுல மூத்திர சட்டியை ஏந்தி கொண்டு கடைசி கூட்டம் தியாகராய நகர்ல பேசுறார். மூத்திர சொட்டு சொட்டா அந்த பிளாஸ்டிக் ஜாடியில போய்கிட்டே இருக்கு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு பேசுறார். பேசும்போதே வலி வருது, வயிற்று வலி வருது. அந்த இறங்கி போன குடலை உயர்த்தி பிடித்து கொண்டு 1 மணி நேரம் உரையாற்றுகிறார். பேசுறப்ப என்ன சொல்றாரு, கடைசியா முடிக்கிறப்ப சொல்றாரு, சாக போறேன்றது உறுதி, ஆனால் நான் இறக்கும் போது உங்களை எல்லாம் சூத்திரர்களாகவே விட்டுவிட்டு சாகிறேனே என்று மரணத்தின் தருவாயிலும்
இந்த மக்களை நோக்கி சிந்தித்த தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். அவர் வழியில் வந்த தலைவர்கள் எல்லாம் இறக்கும் நொடியிலும் இந்த மக்களுக்காக பேசினார். இந்த திருமணப்பாடிக்கும் பகுத்தறிவு சிந்தனைக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது. ஏன் அப்படி தொடர்பு இருக்குன்னு சொன்னேன்னா, கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் இங்கே தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வந்தார். எதற்காக சொன்னா, ஐயா ஆறுமுகனார் அவர்களுடைய படத்திறப்புக்காக வந்தார். ஏன் ஐயா ஆறுமுகனார் அவர்களை இந்த இடத்துல பேசுறேன் அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கிறது. ஏன்னா திருமணப்பாடி அப்படின்னு சொன்னா தெய்வீக தலம்னு சொல்லுவாங்க. ஆனால் வழிபாட்டு தலமாக இருந்த இந்த தலத்தில் வானுயர்ந்த வள்ளுவருக்கு சிலை எடுத்திருக்கக்கூடிய பகுதி இந்த திருமணப்பாடி என்று சொன்னால், பக்திக்கு மட்டுமல்ல பகுத்தறிவிற்கும் பேர் போன ஊர் இந்த திருமணப்பாடி என்பதற்கு சான்று இந்த வள்ளுவர் சிலை. வள்ளுவரை வழிமொழிந்து அங்கே அண்ணா ஓர் விரல் காட்டி நிற்கிறார். வள்ளுவருக்கும் அண்ணாவிற்கும் இடையில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் பிறந்த நாள் விழா இங்கே கொண்டாடப்படுகிறது என்பதுதான் சிறப்பு. அந்த சிறப்பிற்கு காரணம் வள்ளுவருக்கு சிலை எடுத்திருக்கக்கூடிய ஐயா ஆறுமுகனார் அவர்கள். அவர்தான் இங்கே பாவேந்தர் அவர்களுடைய பெயரில் படிப்பகத்தையும் நிறுவி இருக்கிறார். படிப்பகத்தை நிறுவி இந்த மக்களுக்கு பயன்படக்கூடிய பகுத்தறிவு மையமாக அதனை மாற்றி இருக்கக்கூடிய ஐயா ஆறுமுகனார் அவர்களை இந்த இடத்தில் நினைவு கூற வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால் அவரை நினைவு கூறுகிறோம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வள்ளுவர் சிலைக்கும் தெற்கில் கன்னியாகுமரியில் வானுயர்ந்த நிமிர்ந்திருக்கக்கூடிய வள்ளுவர் சிலைக்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது. என்னன்னு கேட்டா, இரண்டு சிலையையும் நிறுவி இருக்கக்கூடியவர்கள் தந்தை பெரியாரின் மாணவர்கள். அந்த சிலையை நிறுவியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த சிலையை நிறுவியவர் வாழும் வரை தந்தை பெரியாரின் வழியில் வாழ்ந்த ஐயா ஆறுமுகனார் அவர்கள். ஏன் வள்ளுவருக்கு சிலை எடுக்கிறது அவ்வளோ பெரிய செய்தியாங்க? வள்ளுவரை பத்திலாம் ஏங்க பேசணும்னு சில பேர் கேட்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் யாருன்னா, செத்து போன ஒரு வள்ளுவருக்கு சாவி உடையதான் போடணுங்கிறாங்க, நூல் போட்டிருந்தாதான் அவர் வள்ளுவருங்கிறாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், அந்த அவர் தான் 2 வரியில முடிச்சிட்டார்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். நீ இந்த ஜாதி அந்த ஜாதி கிடையாது, இந்த மதம் அந்த மதம் கிடையாது, 5 அறிவு ஜீவனா 6 அறிவு ஜீவனாங்கிறதெல்லாம் கிடையாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று 2 வரியில் உங்களெல்லாம் முடிச்சு விட்டாரு. அவருக்கு போய் இப்ப காவியை தான் பூசணும், நூலை தான் போடணும்னு சொன்னா அதை ஒருபோதும் இந்த திராவிட இயக்கம் ஏற்றுக்கொள்ளாது என்று பெரியார் திடலில் அறிக்கையாக எழுதியவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அந்த வள்ளுவரை கடைசி மூச்சு இருக்கிறவரை போற்றியவர் நம்முடைய தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் அவர்கள். தமிழ்நாடு முழுவதும் திருக்குறளை போற்றி திருவள்ளுவருக்கு சிலை எடுத்து திருவள்ளுவர் மாநாடு நடத்தியவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். நாங்கள்லாம் தமிழறிஞர்கள், நாங்க தான் தமிழை பாதுகாக்கக்கூடியவர்கள் சொன்னவர்களெல்லாம் முடியாததை தந்தை பெரியார் நிகழ்த்தி காட்டினார். அவர் வழியில் வந்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் 133 அடியில் வள்ளுவருக்கு சிலை எடுத்தார். சொல்ல போனால் அமெரிக்காவில் நியூயார்க்ல இருக்கிற சுதந்திர தேவின் சிலைக்கு அடுத்து உலக புகழ் பெற்ற சிலை, கருங்கல்லால் ஆன சிலை, வள்ளுவருக்கு எடுக்கப்பட்ட கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த சிலைதான் இன்றைக்கும் உலகம் முழுவதும் வள்ளுவருடைய புகழ் ஓங்கி ஒழிப்பதற்கு காரணம் கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் எடுக்கப்பட்ட சிலை. சரிங்க, எல்லாத்தையும் பேசுறீங்க, கலைஞரை பத்தி தீகாவுக்கு பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், முதலமைச்சராக இருந்தது. இந்த தீகா எப்போ பார்த்தாலும் இப்படிதாங்க, திமுகவோட சேர்ந்துட்டு என்னமோ திமுகவும் சேர்ந்தா ஒரு தீவிரவாத கூட்டம் சேர்ற மாதிரியே பார்ப்பாங்க. திமுகவோட சேர்ந்துக்கிட்டு தீகா அட்டுழியம் பண்ணுது, திகாவோட சேர்ந்துக்கிட்டு திமுக அட்டுழியம் பண்ணுது. என்னங்க அப்போ திமுகவும் கடவுள் மறுப்பை பேசுறாங்களா? அப்போ எங்களுக்கெல்லாம் திமுக சொந்தம் கிடையாது அப்படின்னு பல பேர் பேசுவாங்க. இந்த இடத்துல தான் திராவிட இயக்கம் இந்த புள்ளியில் தான் வேறுபடுகிறது. என்னன்னு கேட்டா, ஒரு முதல்வராக வரக்கூடியவர், ஒரு தலைவராக வரக்கூடியவர் பார்ப்பனியத்தை உயர்த்தி பிடிப்பது எளிது, பார்ப்பனர்கள்லாம் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்றது எளிது. ஏன்னா நம்ம பாட புத்தகத்திலே எழுதி வச்சோம், என்னது வண்ணான் குயவன் அப்படி இந்த பக்கம் திருப்பினீங்கன்னா இவர் ஐயர் நல்லவர் அப்படின்னு இரு போட்டு எழுதுவோம். அப்ப அவங்களெல்லாம் பேசிட்டு ஒரு முதல்வராக இருக்கிறதோ தலைவராக இருக்கிறதோ எளிது. ஆனால் பகுத்தறிவை பேசிக்கொண்டு ஒரு தலைவராக முதல்வராக இந்த மண்ணில் வலம் வர முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் தான் கேட்கிறாரு,
ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமனில், ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமமனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? மற்ற ஜாதியினரின் மண்டைக்குள் இருப்பதென்ன, சுண்ணாம்பா களிமண்ணா என்று கேட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். சரி சொல்றீங்களே எல்லாரையும் படைச்சது கடவுள் தானே, அப்ப எல்லாருக்கும் ஒரே மூளையை தானே வச்சிருக்கணும். அப்ப நாங்க மட்டும்தான் மருத்துவர் ஆவோம், நாங்க மட்டும்தான் பொறியாளர் ஆவோம், நாங்க மட்டும்தான் பட்டதாரி ஆவோம்னு சொன்னா மற்ற ஜாதிக்கெல்லாம் மண்டையில இருக்கிறது களிமண்ணா சுண்ணாம்பா என்று கேட்டு பகுத்தறிவு புரட்சியை ஏற்படுத்திய முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால் தான் திராவிடர் எழுச்சி நாள் என்று முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் 103வது பிறந்த நாளை திராவிடர் கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. மனு தர்மத்தை எதிர்த்து பேசுகிறார். யாராலையாவது பேச முடியுமா? ஒரு சிட்டிங் சிஎம் பேசுறார். என்ன எழுதி வச்சீங்க? சாஸ்திரத்துல என்ன சொன்னீங்க? சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுத்துறாரு. ஏன்னா இந்த கல்வி போயிட்டா அவங்க எல்லாம் அறிவாளி ஆயிடுவாங்க. அறிவாளியானா நமக்கு அடிமையா இருக்க மாட்டாங்க. அதனால சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காது. படிச்சா நெஞ்சில் நிறுத்தினா நெஞ்சை கடப்பாரை கொண்டு பிழக்க வேண்டும் என்று எழுதி வைத்தாரு. காதுல கேட்டா காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்னு எழுதி வச்சாங்க. இது எல்லாத்தையும் எதிர்த்து ஒரு சிட்டிங் சிஎம் பேசுறாரு. யாரால பேச முடியும்? இன்னைக்கு இருக்கிற முதல்வர்லாம் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கே பயப்படுறாரு. அன்னைக்கு இருந்தவர் பேசுறாரு. நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்த ஒரு சமூகன் தவம் செய்தான் என்பதற்காக அவனுடைய தலையை விலையாக கேட்டது உங்களுடைய சாஸ்திரம். ஏகலைவன் வித்தை கட்டான் என்பதற்காக அவனுடைய கட்டை விரலை தானமாக கேட்டது உங்களுடைய சாஸ்திரம். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு, கட்டை விரலோ தலையோ, கட்டை விரலோ தலையோ இந்நாளில் எவனும் காணிக்கையாக கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் என்று சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவருடைய ஆட்சியில் தான் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைத்தது. இன்னைக்கு இயக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் இந்த வரலாறு தெரியாது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். தந்தை பெரியாரிடமிருந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கினார் பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியாரினுடைய பேச்சுகளுக்கெல்லாம் வார்த்தைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து சட்டம் கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா. சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வராரு. தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுகிறார். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறப்ப நல்ல வேளை தந்தை பெரியார் சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தலைவர் கிடைச்சிட்டாருன்னு நினைக்கிறப்பதான் இயற்கையினுடைய கோணல் புத்தி, தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் சொல்வார், இயற்கையினுடைய கோணல் புத்தி 2 ஆண்டுகளில் பேரறிஞர் அண்ணாவை நம்மை விட்டு எடுத்து சென்றது. அதற்கு பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்ன ஆகும், தமிழ்நாடு என்ன ஆகும் சிந்திச்சிட்டு இருக்கிறப்பதான் தந்தை பெரியார் சொன்னார், பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய திறமை படைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று கலைஞரை அடையாளம் காட்டியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் சொன்னதை போல இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகி 61 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கடைசி தருணம் வரை தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்தை சார்ந்தவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வழங்கிய தலைவர் என்பது இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு பகுத்தறிவுவாதி ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்து இது இவ்வளவையும் செய்ய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டப்ப செய்ய முடியும் என்று சாதித்து காட்டிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஏன் அவரை பகுத்தறிவுவாதி இந்த இடத்துல சொல்றோம்னா, பகுத்தறிவாதிகள் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களெல்லாம் சமக்குழியில் தள்ளுவதுதான் பார்ப்பனர்களுடைய யுக்தியாவே இருந்தது. இது இங்க மட்டும் இல்ல, இங்கிலாந்துலயும் விதிவிலக்கு அல்ல. அங்க இருந்த சார்லஸ் பிராட்லா அப்படிங்கிறவரு இங்கிலாந்துல இருந்தார். தேர்தலில் ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். உறுப்பினர் ஆனதுக்கு அப்புறமா பதவி பிரமாணம் செய்யணும். அவைக்குள்ள வராரு. வந்ததும் சொல்றாரு, இங்க மட்டும் இல்ல அங்கேயும் ஸ்வேரிங் இன் த நேம் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவனின் பெயரால் பதவி ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லணும். அவர் சொல்றாரு, என்னால அப்படிலாம் சொல்ல முடியாது, நான் பகுத்தறிவுவாதி, நான் உளமாற என்று சொல்லிதான் உறுதி எடுப்பேங்கிறார். உடனே என்ன பண்ணாங்க, இல்ல இல்ல இந்த தேர்தல் செல்லாதுன்னு சொல்லி மறுபடியும் தேர்தல் நடத்துறாங்க. 2வது முறையும் மக்கள் ஓட்டு போட்டு அதே சார்லஸ் பிராட்லாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. மறுபடியும் அவைக்குள்ள வராரு. அவர் சொல்றாரு, இப்பவும் என்னால ஆண்டவன் பேரால சொல்லி பதவி ஏற்க முடியாது, உளமாறன்னு சொல்லிதான் பதவி ஏற்பேங்கிறார். மறுபடியும் என்ன பண்ணாங்க, இல்ல இல்ல இந்த தேர்தல் செல்லாது, மறுபடியும் தேர்தல் நடத்துங்கிறாங்க. 3வது முறை தேர்தல் நடக்கிறது. நண்பர்களே, ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும்.
மூன்றாவது முறையும் மக்கள் ஓட்டு போட்டு அதே சார்லஸ் பிராட்லாவை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த முறை இங்கிலாந்து நாடாளுமன்றம் தன்னை திருத்திக் கொண்டது. உளமாற உறுதி ஏற்கிறேன் என்று சொல்லி நாடாளுமன்ற உறுப்பினரானால் சார்லஸ் பிராட்லா. இங்கிலாந்திற்கே இந்த நிலைமை என்று சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக ஒரு மாநில கட்சியாக இருந்த ஆட்சிக்கு வந்து பேரறிஞர் அண்ணா உளமாற உறுதி ஏற்கிறேன் என்று சொன்ன வார்த்தையை இன்றைக்கு வரை திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்நாடியாக கொண்டு செயல்படுகிறது என்று சொன்னால் அந்த வரலாற்றை உயர்த்தி பிடித்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதனால்தான் அவருடைய பிறந்த நாளை திராவிடர் எழுச்சி நாளாக இன்றைக்கு திராவிடர் கழகம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் எல்லா இடத்திலும் சொல்லுவார், ஆட்சி என்ற சிம்மாசனத்தில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களின் இதய சிம்மாசனத்தில் என்னாலும் வீற்றிருக்கக்கூடிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று. அதனால்தான் கலைஞர் சொல்லுவாரு, ஆட்சி வரும் போகும் நிலையல்ல, ஆட்சி வரும் போகும் நிலை அல்ல, ஐயா அண்ணா வகுத்த கொள்கை மாறாது வாழும் நிலையாக என்று சொன்னார். அண்ணா சொன்னார், எங்களுக்கு ஆட்சிங்கிறது தோல்ல போட்டிருக்க துண்டு மாதிரி, கொள்கைங்கிறது இடுப்புல கட்டி இருக்கிற வேட்டி மாதிரி. துண்டு போனா பரவாயில்ல, வேட்டி போனா மானமே போயிடும். கொள்கையை ஒருபோதும் வென்றாலும் தோற்றாலும் கொள்கையை விட்டு பிழைக்காத இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அதே வழியில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மே 4 நம்மை வீழ்த்தியது, ஆம் வீழ்த்தியது. ஆனால் ஜூன் 3 நம்மை எல்லாம் உயர்த்தி இருக்கிறது. ஜூன் 3 தோற்று போன கட்சியா இது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகைப்படத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு தமிழ்நாடு முழுவதும் தோழர்கள் பேரணி நடத்துறாங்கன்னு சொன்னா எப்பேற்பட்ட விஷயம். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க நன்றி சொல்றதுக்கு கூட முடியாம இருக்கிறாங்க. ஏன்னா எப்படி ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் வருவாரு, எங்களுக்காக போராடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கே நம்ம தான் போராட வேண்டியிருந்தது. ஆளுநர்கிட்ட பேசி சரி கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களாம் போய் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, அவர் முதலமைச்சர் ஆயிட்டுன்னு அவருக்கே நம்ம தான் போராட வேண்டியிருந்தது. இதுல எங்கள் அண்ணன் வருவார், வெல்வார், போராடுவார் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்ப அப்பேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தலைவர்களை பற்றி எல்லாம் பேச வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு கேட்டா, மாநில உரிமைன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா இல்லையாங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு முதல்வர் பங்கேற்கக்கூடிய, முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய மேடையில தமிழ்தாய் வாழ்த்து ஏன் 3ஆவதா பாடினீங்கன்னு கேட்டா, இல்லைங்க நாங்க கோவப்பட்டோம், நாங்க ஆளுநர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணோம், ஆனா அவர் பாட மாட்டேன்ட்டாரு. இதெல்லாம் ஒரு பதிலா? ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய பதிலா? ஆளுநரை எப்படி வழிநடத்தணுங்கிறதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஆளுநரை சட்டமன்றத்தில் வைத்துக் கொண்டு ஆளுநரை எதிர்த்து தீர்மானம் போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேற எந்த மாநிலத்திலும் இது நடக்கல. ஏன்? என் தாய்மொழியாம் தமிழின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலைத்தான் நாங்கள் பாடுவோம் என்று சொல்லி போராடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னு சொன்னா அதுதான் மாற்றம். நீங்க கேட்ட மாற்றம் அதுதான். அப்பேற்பட்டவர்களை இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்த்தி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் உரத்து பேச, சிந்திக்க சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு இந்த டெல்டா பகுதியில் இருக்கிறோம். டெல்டா பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆபத்து வந்துகிட்டு இருக்கு. காவிரியில மேகதாது அணை கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறார். யார் அந்த தலைவர்? அவருக்கு இன்னைக்கு 93 வயசு. 20-21 வயசுல நம்ம எல்லாம் வெளியில போக முடியல. பிபி சுகர் டேப்லெட் இல்லாம நம்ம வெளியிலே போக மாட்டேங்க. இதுல லோ பிரஷர் வேற. ஆனா 93 வயசுல ஒரு தலைவர் திருவாரூருக்கு வந்திருந்தீங்கன்னா தெரியும். 93 வயசுல கடும் வெயிலில் நின்று கொண்டு காவிரியில் மேகதாது அல்ல ஒரு செங்கல்லை கூட நிலைநாட்ட திராவிடர் கழகம் விடாது என்று ஒரு தலைவர் போராடுகிறார் என்றால் அவர்தான் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அப்பேற்பட்ட இந்த காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடியவங்களெல்லாம் நம்ம அப்படி பேசிட முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டிலேயே பகுத்தறிவோடு சிந்திக்கக்கூடிய மக்கள் இங்கே தான் இருக்கிறாங்கிறது 2026 எலெக்ஷன்ல தான் தெரியுது. ஏன்னா 2 தொகுதியில் மட்டும்தான் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய ஆட்சி ஜெயிச்சது. மற்ற தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம்
இன்றைக்கு நாங்கள் உண்ணக்கூடிய உணவு, என் புள்ள வச்சிருக்கக்கூடிய டிகிரி எல்லாத்தையும் கொடுத்தது இந்த திராவிட இயக்கம் என்று சொல்லி நன்றி உணர்ச்சியோடு டெல்டா பகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒப்படைத்திருக்கக்கூடிய பகுதி இந்த டெல்டா பகுதின்னு சொன்னா, இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இங்க நீராக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி, உறைவிடமாக இருந்தாலும் சரி, போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, கல்வி நிலையமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடாக இருந்தாலும் சரி, எந்த வரலாற்றை எடுத்து படித்தாலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற பெயரை நீக்கிவிட்டு அந்த வரலாற்றை உங்களால் படிக்க முடியாது. நீரை எடுத்துக்கங்க. முதல் முறையாக நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். 30க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியவர் கலைஞர். குடிநீர் வடிகால் வாரியத்தை அமைத்தவர் கலைஞர். உறைவிடம், பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உறைவிடத்துடன் கூடிய கல்வி நிலையங்களை அமைத்து கொடுத்தவர் கலைஞர். கலைஞர் கனவு இல்ல திட்டத்தை கொண்டு வந்தவர். நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தேன். ஒரு குழந்தை, மழை பெய்யும், அந்த மழையில வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடும். அந்த வீட்டில் காகித படகை விட்டு அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கும். அந்த குழந்தை அந்த பேப்பர்ல ஒரு வீடு கட்டின படத்தை வரைஞ்சி எடுத்துக்கிட்டு போய் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கையில கொடுக்கும். அந்த புகைப்படத்தில் இருந்த வீட்டை கல்லும் செங்கலும் சுமண்டுமாக அந்த குழந்தை கையில் ஒப்படைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். குடிசை வீடுகளில், ஓட்டு வீடுகளில், ஓட்டை வீடுகளில் இருந்த நம்ம எல்லாம் காங்கிரீட் போட்ட மேல்தளம் போட்ட ஒரு வீட்டில் குடியமர்த்தி அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். போக்குவரத்து, மருத்துவம், இந்தியாவிலேயே ஆரம்ப சுகாதார நிலையங்களை 24 மணி நேரமும் செயல்பட வைத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்த தலைவரை மறக்க முடியுமா? எல்லாம் யோசிச்சு பாருங்க. சமீபத்தில் 2-3 நாட்களுக்கு முன்புதான் சமீபத்தில் பிஜி டிப்ளமோ இன் ஜேர்னலிசம் முடிச்சேன். 1 வருட காலம் இந்த டிப்ளமோ பயிற்சி. அந்த இதழியல் கல்வி நிறுவனத்தை தொடங்கி வைத்தவர் முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த பட்டத்தை வாங்கின உடனே யாரை போய் முதல்ல சந்திக்கணும் அப்படிங்கிற முதல்ல போன பெரியார் திடலுக்கு போனோம். பெரியார் திடலுக்கு போன கையோட சித்தரஞ்சன் சாலைக்கு தான் நாங்கள் சென்றோம். உங்களால் திறக்கப்பட்ட இந்த இதழியல் கல்வி நிறுவனத்தில் இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளராக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி இதழியல் துறையில் இருந்த அத்துணை மாணவர்களும் முன்னாள் முதல்வரை சந்திச்சோம். அந்த சந்திப்புல என்ன சிறப்புன்னு கேட்டா, ஒரு 15 மாணவர்கள் போயிருந்தோம். அந்த 15 மாணவர்கள்ல எல்லாரும் என்ன ஊருன்னு தலைவர் கேட்டார். எல்லாரும் ஊர் சொன்னோம். திருவாரூர்ல வந்திருக்கோம், நாகப்பட்டினத்துல வந்திருக்கோம், எல்லா ஊரையும் சொன்னோம். அதுல ஒரு குழந்தை என்னுடைய தோழர் சொன்னார், நான் ஜவ்வாது மலையிலேருந்து வந்தேன்னு சொல்லி. ஜவ்வாது மலையிலேருந்து வந்தேன்னு சொன்ன உடனே அந்த இளைஞரின் அந்த குழந்தையின் கரங்களை அப்படியே பற்றி கொண்டார் தலைவர். ஏன் தெரியுமா? மலை கிராமங்களிலிருந்து படிப்பதற்கே வசதியற்ற ஒரு கிராமத்திலிருந்து ஒரு குழந்தை இன்னைக்கு சென்னையில வந்து இதழியல் படிச்சுட்டு இருக்குங்கிறது சந்தோஷத்தோடு அந்த குழந்தையுடைய கரத்தை பற்றி கொண்டார். ஏன்னா அன்னைக்கெல்லாம் மலை கிராமத்திலிருந்து எங்களால கீழே வந்து படிக்க முடியலன்னு சொன்னப்ப மலை கிராமங்களுக்கே சென்று உண்டு உறைவிட பள்ளியை மலைவாழ் மக்களுக்காக கொண்டு போய் சேர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகமும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். மலைவாழ் மக்கள் என்று அவர்களை ஒதுக்கிய போது அவர்களும் இந்நாட்டு பிள்ளைகள் தான் என்று சொல்லி பள்ளி படிப்பை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அப்பேற்பட்ட பகுதியிலிருந்து ஒரு பிள்ளை இன்னைக்கு சென்னையில இருந்து படிக்குதுன்னா இதுதான்மா எங்க இயக்கத்தினுடைய வெற்றி என்று சொன்னார் தலைவர். அப்படியே அடுத்ததான் ஒரு தோழர் சொன்னாரு, ஐயா நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னா நீங்களும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் காரணம்னு சொன்னார். நாங்கெல்லாம் யோசிச்சோம், என்ன இப்படி சொல்றாரு, எல்லாரும் அதான காரணம், இவர் ஏன் இப்படி தனியா சொல்றாரு அப்படின்னு கேட்டப்பதான் அவர் சொன்னாரு, நான் அருந்ததியர் இனத்தைச் சேர்ந்தவர் என்று சொன்னார். அருந்ததியர் இனத்திற்கு 3% உள் இடஒதுக்கீட்டை தலைவர் கொடுத்ததனால்தான் இன்றைக்கு நான் இதழியல் துறையில் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறேன் என்று ஒரு மாணவர் சொல்கிறார் என்று சொன்னால் இந்த தலைவர் வாழ்கிற வரை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்கிறார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சொல்லுவார், ஒரு மனிதனுடைய வரலாறு என்பது அவனுடைய இறப்பிலிருந்து துவங்குகிறது என்று சொல்வார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மறைந்து இன்றைக்கு 8 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. 8 ஆண்டு காலமும் பேசுகிறோம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் இந்த 8 ஆண்டு காலம் அல்ல, 8 நூற்றாண்டு கடந்தாலும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ் இங்கே ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கும். ஏன்னா நான் எல்லா மேடையிலும் சொல்றது உண்டு, எங்கள் இயக்க தோழர்களுக்கெல்லாம் தெரியும், எந்த மேடையில ஏறினாலும் இந்த செய்தியை சொல்லாம நான் இறங்க மாட்டேன். அது என்ன அப்படின்னா, இந்த இயக்கத்திற்கு யார் நன்றி கடன் பட்டிருக்கிறார்களோ இல்லையோ,
பெண்களாகிய நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று. ஏன்னா மனு தர்மத்தில் எழுதி வச்சாங்க, பொம்பளை பிள்ளைங்கன்னா பிறந்த உடனே அப்பாவோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், கல்யாணமான கணவரோட கட்டுப்பாட்டில் இருக்கணும், அதுக்கப்புறமா கணவருக்கு அப்புறமா பிள்ளைங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு சொன்னப்ப, எப்போ என்னப்பா சொல்கிற, வாழ்கிற வரைக்கும் அந்த பிள்ளை ஒருத்தவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணுமா, பொம்பளை பிள்ளைக்கு படிப்பை கொடுக்கக்கூடாதா, பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகக்கூடாதான்னு கேட்ட இயக்கம் இந்த இயக்கம் மட்டும்தான். பொம்பளை பிள்ளைய புறக்க வைக்கலாமா வேண்டாமா என்று இந்த சமூகம் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு தலைவர் தீர்மானம் போடுறாரு, பெண்களை காவல்துறையிலும் இராணுவத்திலும் பணியமர்த்த வேண்டும் என்று தீர்மானம் போட்ட தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார். அதை 10 வயது சிறுவனாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த தலைவர் பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராகி 1989 பரம்பரை சொத்தில் பெண்களுக்கும் உரிமை உண்டு என்று சட்டம் போட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். பெண்களை காவல்துறையில் பணியமர்த்திய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வேற யாரால செய்ய முடிஞ்சது? எத்தனையோ பேர் வந்தாங்களே, வேற யாரால கேட்க முடிஞ்சது? இந்த தலைவர் தான் சொன்னார், இந்த தலைவர் தான் கேட்டார், தந்தை பெரியார் தான் கேட்டாரு, எப்ப எல்லா இடத்துலையும் பொம்பளை பிள்ளைங்க வேலைக்கு போனாலும் ஓகேன்றீங்க, இந்த காவல்துறைக்கு போகணும்னா மட்டும் யோசிக்கிறீங்களே ஏன்னு கேட்டப்ப, ஆண்கள்லாம் திரகாத்திரமா இருப்பாங்க, ஆண்கள்லாம் போலீஸ் வேலைக்கு போகலாம், பெண்கள்லாம் எப்படிங்க போறதுன்னு கேட்டப்ப ஐயா சொன்னாரு, போலீஸ் வேலையை பொம்பளை பிள்ளை பார்க்குதா ஆம்பளை பிள்ளைய பார்க்குதாங்கிறது இங்கே முக்கியம் இல்லை. காக்கி உடுப்பை யார் போட்டாலும் அந்த காக்கி உடுப்புக்கு மரியாதை கொடுத்து தான் ஆகணும். திருடம் ஓடினா ஆம்பளை போலீஸ் நிற்கிதா பொம்பளை போலீஸ் நிற்கிதான்லாம் பார்க்க மாட்டான், போலீஸ் நிற்கிதான்னு தான் பார்ப்பான். அந்த கத்தியை அந்த துப்பாக்கியை பொம்பளை பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு போ, எந்த திருடனாக இருந்தாலும் பயந்துட்டு போவான்னு சொன்ன தலைவர் தந்தை பெரியார் அந்த வழியில் முதல் டிஜிபியை தமிழ்நாட்டில் பதவி ஏற்க வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னால், பெண்களாகிய நாம் இந்த தலைவருக்கு சாகும் வரை நன்றி கடன் பட்டிருக்கிறோம். பெண்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு வேலைக்கு போவோம், நம்ம எல்லாம் பெண்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போறோம். அவங்களாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, இந்த வேலை மாரியம்மனுடைய புகழாலையும் மீனாட்சி அம்மனோட புகழாலையும் கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அரசு வேலையில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீட்டை கொடுத்து பெண்கள் முன்னோக்கி அரசு வேலைக்கு வேணும்னு சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நம்மளாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கெல்லாம் நெத்தியில ஒரு கேப்பே இருக்க மாட்டேங்குது, கலர் எங்கே தான் அந்த பொட்டு கிடைக்குதுன்னே தெரியாது, கலராக பொட்டு வச்சுக்கிட்டு என்னம்மான்னு கேட்டால் இன்னைக்கு பிரதோஷம். அதுலேயும் இன்னைக்கெல்லாம் ரொம்ப நவீனப்படுத்துறோம், என்னன்னா போகிற வழியிலே விநாயகருக்கு ஃப்ளையிங் கிஸ் தான், கிட்ட போயெல்லாம் கும்பிட்றது கிடையாது, பஸ்ஸில் உட்காந்துட்டு விநாயகர் வந்துட்டாரான்னா ஒரு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்துட்டு அந்த அம்மா போயிடும். அப்போ இந்த வேலை கிடைச்சிருது, வெளியில் போய் படிக்கிறது, இதுக்கெல்லாம் கடவுள் தான் காரணம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, சமையலறைக்குள் வைத்து பூட்டி வைத்த பெண்களை இன்றைக்கு காவல்துறையிலும் இராணுவத்திலும் ஆசிரியராகவும் பணியமர்த்தி இருக்கக்கூடிய இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தான், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான் என்பதை இந்த பெண்கள் மறந்துவிடக் கூடாது. அன்றைக்கு 1998 சரிகாஷான்னு ஒரு பெண், இதை ஏன் இந்த இடத்துல பதிவு செய்யறேன்னு சொன்னா, சில பேர்லாம் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க, திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்கள் ஒழுங்காக நடந்து போக முடியல, பெண்கள் ரோட்டுக்கு வர முடியலன்னு பொய்யா பேசிட்டு தெரிஞ்சாங்க. அதற்காக இந்த செய்தியை சொல்கிறேன். 1998 சரிகாசா என்ற பெண் எத்ராஜ் கல்லூரியில் படித்தவர், மவுண்ட் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்ப இளைஞர்கள் செய்த கிண்டல் கேலியினால் பேருந்தில் இருந்து கீழே விழுந்து இறந்து போகிறார். நன்றாக உற்று நோக்க வேண்டும். அந்த பெண் இறந்து போனதற்கு பிறகு அந்த குற்றவாளிகளை எந்த செக்ஷனுக்கு கீழே உள்ள தூக்கி போடுறதுன்னு தெரியல. ஏன்னா அன்னைக்கு வரைக்கும் ஹராஸ்மெண்ட்டுக்கு தான் கேஸ் செக்ஷன் இருந்தது, ஈவ்டீசிங்க்கு செக்ஷன் கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. ஆனால் அந்த பெண் இறந்த அடுத்த 5 நாட்களில் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஈவ்டீசிங் ஆக்ட் என்ற ஆக்டை இந்தியாவிலேயே முதலாக கொண்டு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இந்த ஆக்ட் இல்லை. முதலாக தமிழ்நாட்டில் பெண்களுக்காக பாதுகாப்பான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னு சொன்னா, இன்னைக்கு அந்த இயக்கத்தை பார்த்துதான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத இயக்கம்னு சொல்றோம். எல்லாம் யோசிச்சு பாருங்க, பெண்களின் தலையை உயர்த்தி இருக்கக்கூடிய இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அன்னைக்கெல்லாம் கல்யாணத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா குளிஞ்ச தலை நிமிர மாட்டாங்க, நிமிராம பாத்துக்கிறதுக்கு பின்னாடிக்கு நாத்தனார்னு ஒரு கேரக்டர் இருக்கும், நிமிந்திரவே கூடாது, தலையை குனிஞ்சுக்கிட்டு தான் போகணும். அப்படி உட்காந்துருந்த அம்மாவா தலையை நிமிர சொன்னவர் ஒரே ஒருத்தர் தான், போட்டோகிராஃபர். கொஞ்சம் நிமிந்து பாருமா, கொஞ்சம் நிமிந்து பாருமான்னு போட்டோ எடுப்பார். கல்யாணத்தில் அவர்களுடைய தலையை உயர்த்தியவர் புகைப்பட கலைஞர் என்று சொன்னார், வாழ்க்கையில் அவர்களுடைய தலையை உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். நிமிர்ந்து பார்க்க வைத்தவர் தலைவர் கலைஞர், சுயமரியாதையை கொடுத்தவர் தலைவர் கலைஞர், தன்மான உணர்ச்சியை கொடுத்தவர் தலைவர் கலைஞர்.
அதனாலதான் இன்னைக்கு எங்க அக்காலாம் வந்தாங்கன்னா எங்க அம்மாவுக்கு பரம்பரை சொத்துல உரிமை கொடுங்கன்னு கேட்க வந்தா ஏமா கொடுக்குறீங்க ஏமா கேட்குறீங்க கேட்டா எங்க அம்மா 1989 அப்புறம் கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் 1989 தான் பரம்பரை சொத்தில் பெண்களுக்கும் உரிமை உண்டு என்று முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் சட்டம் கொண்டு வந்தார். அன்னைக்கு சொத்து உடனே கேட்பாங்க, என்னங்க இந்த திராவிட இயக்கம் வந்துதான் பெண்களுக்கு நாங்க உரிமை கொடுத்தோமா, நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கலையா? பாத்தீங்களா, நதிக்கெல்லாம் பெண்களுடைய பேர் தான் வச்சிருக்கிறோம், நிலத்துக்கு பெண்களுடைய பேர், பாரத மாதா நதி என் பேர்லயே ஒரு நதி இருக்கு, நர்மதா ஆறு, காவிரி ஆறு, இதுக்கெல்லாம் பெண்கள் பேர் தானே வச்சிருக்கிறோம். எங்களை பார்த்து எப்படிங்க பெண்களுக்கு வந்து நாங்க மரியாதை கொடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க? இந்த இயக்கம் தான் கேட்டது. பேர் வச்சே சோறு வச்சேங்கிற மாதிரி பேரெல்லாம் வச்சிங்க, சரி பட்டா போட்டு கொடுத்தீங்களா? பட்டா போட வைத்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம். பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு என்று சொத்து நாங்க கொடுத்தோமே. என்ன சொத்து கொடுத்தீங்க? எங்க அம்மாவுக்கு எங்க பாட்டிக்கு என்ன சொத்து கொடுத்தீங்க? ஒரு கிழிஞ்ச பாய், ஒரு ஆடு மாடு, அதுலேயும் பின்னாடியே அந்த கிழிஞ்ச பாயை தூக்கிட்டு அண்ணன் வருவாரு, தட்டி பார்த்தேன் கொட்டாங்க வச்சுன்னு பாட்டு பாடிக்கிட்டு அண்ணன் வேற பின்னாடி வந்து அந்த கிழிஞ்ச பாயை கொடுத்துட்டு போவாரு. இதுதானே சொத்து? அசைகிற சொத்தெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு, அசையாத சொத்தெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு. எதெல்லாம் அசையும்? ஆடு மாடு கோழி. அசையாதெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு. பாவம், நிலம் வீடு இதெல்லாம் ஆம்பளை பிள்ளைக்கு. இப்படி இருந்த சரித்திரத்தை மாற்றி எழுதி பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டுன்னு ஒரு இயக்கம் சொல்லுது. அந்த தலைவருக்கு தெரியாதா சொத்தில் உரிமை, பெண்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொன்னா ஆண்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த தலைவருக்கு தெரியாதா? பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா முன்னேறிய வகுப்பை சார்ந்தவர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்னு அந்த தலைவருக்கு தெரியாதா? எனக்கு ஓட்டு வருது இல்லை, ஒடுக்கப்பட்டவர்கள் முன்னேற வேண்டும் என்பதுதான் என்னுடைய குறிக்கோள் என்று சொன்ன தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அந்த தலைவரை மறந்துவிட்டு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை எழுத முடியுமா? இந்த தமிழ்நாட்டின் வரலாற்று புத்தகத்தை திருப்பி பார்த்தால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் இல்லாத வரலாற்று புத்தகம் எந்த புத்தகமாவது இருக்க முடியுமா? மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, சொத்துல உரிமை கொடுத்துட்டோம், சொத்து இல்லாதவங்களாம் என்ன பண்ணுவாங்க? சொத்தே இல்லை, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதனால தான் கல்வி என்ற சொத்தை பெண்களுக்கு கொடுத்தார்கள். நீங்கள்லாம் படிக்க வரணும். இந்த கல்வியை படிக்க வர்றதுக்கு 3 விஷயம் தடையா இருந்தது. என்னன்னா, காஸ்ட், கல்வி கட்டணம், ஆக்சஸ், கல்லூரிக்கு போறது, 3வது அந்தஸ்து. இந்த 3த்தையும் உடைச்ச இயக்கம் திராவிட இயக்கம் தான். கல்வி கட்டணம், நீ பொம்பளை பிள்ளையா, பிற்படுத்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவரா, ஒடுக்கப்பட்ட இனத்தை சேர்ந்தவரா, தைரியமா வா, பட்டதாரி ஆகிற வரை செலவை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று இலவச கல்வியை கொடுத்த தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். அடுத்தது ஆக்சஸ், எப்படி போறது? பொம்பளை பிள்ளையெல்லாம் 4 அடி நவுந்து எடுத்து வச்சாலும் ஐயோ இந்த பொண்ணு வீடு தாண்டிட்டு இனிமேல் வீட்டில் நிற்காதுன்னு சொல்ற சமூகத்தில் இருந்துருமே. இப்போ பொம்பளை பிள்ளையெல்லாம் மாவட்டம் கடந்து போய் படிக்க வைப்பாங்களான்னா படிக்க வைக்க மாட்டாங்க. உடனே கலைஞர் யோசித்தார், உடனே மாவட்டம் தோறும் ஒரு மருத்துவக் கல்லூரியை நிறுவுகிறார். கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் 3 கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, 8 கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலை பள்ளி, மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரி, தாலுகா தோறும் கலை அறிவியல் கல்லூரியை நிறுவிய தலைவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர். உள்ளூர்லயே ஒரு கல்லூரி வந்ததுனால பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் போய் படிச்சாங்க. அப்படி படித்ததனால்தான் இன்றைக்கு நர்மதா என்ற பெயருக்கு பின்னால் பிஇ என்ற பட்டம் இருக்கிறது. பெண் பிள்ளைகளின் பெயருக்கு பின்னால் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எம்பிபிஎஸ் என்ற பட்டங்கள் இருக்கிறது. இதை மறந்துவிட்டு திராவிட இயக்கம் எங்களுக்கு என்ன செஞ்சிச்சுன்னு இன்னைக்கு பல பேர் கேட்கிறாங்க. அப்படி என்னங்க இந்த திராவிட இயக்கம் செஞ்சுட்டு, அப்படி என்னங்க இந்த திராவிட இயக்கம் செஞ்சுட்டு வாரிசு அரசியல் பண்றாங்க, வாரிசு அரசியல் பண்றாங்க. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, திராவிடர் கழகமும் வாரிசு அரசியல் தான் செய்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவிலேயே முதல் சுதந்திர போரில் பங்கேற்ற முதல் பெண்கள் யார் தெரியுமா? தந்தை பெரியாரினுடைய வாரிசுகளாக இருந்த அன்னை நாகம்மையாரும் அன்னை கண்ணம்மாள் அவர்களும் தான். வைக்கத்துல கோவிலுக்குள்ள இல்ல, கோவில் இருக்கிற தெருவுக்குள்ள மக்களை வர வேண்டாம்னு சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு வீடு கட்டுறேன், வீட்டுக்குள்ள ஒருத்தரை வர வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. என் வீடு இருக்கிற தெருவுல ஒருத்தரை வர வேண்டாம்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா? கிடையாது. ஆனால் பார்ப்பன சமூகம் சொன்னது, கோயில் இல்ல, கோயிலை சுத்தி இருக்கிற தெருவுக்குள்ள கூட மக்கள் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்ப இந்த இயக்கம் தான் கேட்டது, தந்தை பெரியார் தான் கேட்டார், ஏப்பா இந்த தெருவுல ஆடு நடக்கலாம், மாடு நடக்கலாம், மலம் கூட கிடக்கலாம்,
மனிதன் நடக்க கூடாதா என்று கேட்டு தமிழ்நாட்டிலிருந்து சென்று வைக்கத்தில் போராட்டம் நடத்தியவர் தந்தை பெரியார். அந்த போராட்டத்தில் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அன்னை நாகம்மையார் என்று சொன்னால், இந்த வாரிசு அரசியலைத்தான் இந்த திராவிட இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. ஏதோ நேற்று வந்தவருக்கு இன்னைக்கு போஸ்டிங் கொடுத்த மாதிரி இல்லை. இன்னைக்கெல்லாம் புதுசா ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். நான் பாஜகவிலிருந்து விலகி விட்டேன், புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பாவம், நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். எனக்கு இத்தனை வருஷமா இல்லாதவர் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு கேட்டா இப்பதான் அவருக்கு நம்பிக்கை வந்திருக்கு. ஏன்னா அவர் என்ன நினைச்சுட்டு இருந்திருப்பாரு, தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கணும்னா கொள்கை இருக்கணும், கொள்கை பிடிப்பு இருக்கணும், இதெல்லாம் இருந்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனா 2026 எலெக்ஷனை பார்த்தாரு, கொள்கையும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, சும்மா 4 படத்தில் நடிச்சா போது மக்கள் ஓட்டு போட்டுவாங்கன்ட்டு இன்னைக்கு அவரும் கட்சி ஆரம்பிச்சார். புதுசு புதுசா கட்சி ஆரம்பிச்சு வரக்கூடியவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் இந்த கட்சிகள் வரும் போகும், 100 ஆண்டு கடந்தும் ஒரு இயக்கத்தால் வாழ முடியும் என்று சொன்னால் கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அன்னைக்கு கேட்கிறாங்க, கலைஞர் அவர்கள் தோத்து போயிட்டீங்களே, தேசிய நீரோட்டத்தோட கலந்துருங்களான்னு கேட்டப்ப அந்த தலைவர் சொன்னார், நான் ஈரோடு போனவன், நீரோடு போக மாட்டேன் என்று சொன்ன தலைவர் முத்தமிழர். அந்த தலைவரைத்தான் புகழ்வதற்கு திராவிடர் எழுச்சி நாளாக திராவிடர் கழகம் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உடனே எல்லாரும் கேட்பாங்க, இப்ப கலைஞர் வந்து கடவுள் மறுப்பாளரா? ஆமா, கடவுள் மறுப்பாளர் தான், நாத்திகர் தான். அப்ப அவர் எங்களுக்கு தான் கிடையாதுன்னு கேட்டா, நன்றாக யோசித்து பாருங்கள் தலைவர் தோழர்களே. கடவுள் இல்லை, கடவுளை நான் நம்பவில்லை என்று சொன்ன தலைவர் தான் கர்ப்ப கிரகத்துக்குள்ள என் பிள்ளையும் போகணும், என் தோழனும் செல்ல வேண்டும் என்று அனைத்து ஜாதி அர்ச்சகர் சட்டத்தை கொண்டு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால உள்ள போக முடியலையே. இந்த திருமண பாடினா வழிபாட்டு தலம்னு சொன்னோம், கோவிலை உருவாக்கி வச்சிருக்கிறோம். இந்த கோயிலுக்குள்ள என் தாத்தாவும் உங்க தாத்தாவும் போக முடிஞ்சதா? யாரால போக முடிஞ்சது? நூலு போட்டிருந்தவங்களால போக முடிஞ்சது. எல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். டாக்டர் ஆகணும்னா 5 வருஷம் படிக்கணும், ஐயர் ஆகணும்னா 5 ரூபா நூல் கண்டு போதும், வேற ஒன்றும் தேவையில்லை, 5 ரூபா நூல் கண்டு போதும். இப்போ அவாக்களுக்கு மட்டும்தான் கர்ப்ப கிரகம்னு சொன்னாங்க. இந்த இடத்துல தான் திராவிட இயக்கம் ஒரு முதற் புள்ளியை வைக்கிறது. என்ன தெரியுமா? எப்பவுமே இந்த இயக்கம் எனக்கு வலிக்குதேன்னு கேட்ட இயக்கம் கிடையாது, என் சகோதரனுக்கு வலிக்குதே என்று கேட்ட இயக்கம் தான் இந்த திராவிட இயக்கம். அவர்தான் சொல்றாரு, நான் சாமி கும்பிட மாட்டேன், என் தோழன் சாமி கும்பிடும், என் சகோதரன் சாமி கும்பிடும். அப்ப நீங்க 3% இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் கர்ப்ப கிரகமா? நீங்க மட்டும்தான் கடவுளை தொட்டு வழிபடணுமா? 197% இருக்கக்கூடிய என் பிள்ளைங்களும் கர்ப்ப கிரகத்துக்குள்ள போய் சாமியை கும்பிடணும் சொல்லி அன்றைக்கு அனைத்து சாதி அர்ச்சகர் சட்டத்தை கொண்டு வந்தார். உடனே வழக்கு போடுறாங்க, ஐயோ இதெல்லாம் ஆவாதுங்க, நீங்கெல்லாம் கடவுளை தொட்டா கோயிலே தீட்டாயிடும் சொன்னாங்க, கடவுளே தீட்டாயிடும் சொன்னாங்க. இந்த இயக்கம் தான் கேள்வி கேட்டது, நாங்க தொட்டா கடவுளே தீட்டாயிடும்னா அப்ப சக்தி அதிகம் உங்க கடவுளுக்கா என் சகோதரனுக்கா என்று கேட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தான். ஐயா தான் கேட்கிறாரு, ஐயா தான் சொல்றாரு, மற்ற இடத்துல இந்த ஜாதிங்கிற பாம்பை அடிச்சு விரட்டிட்டேன், அது லாபகரமா போய் கோயில் கருவறைக்குள்ள நின்றுட்டு அந்த பாம்பை அடிச்சு விரட்டணுங்கிறாரு. அதனால தான் தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முல்லை எடுக்கிறேன்னு சொல்லி ஐயா அனைத்து ஜாதி அர்ச்சகர் சட்டத்தை கொண்டு வந்தார். அதை எதிர்த்து வழக்கு போடுறாங்க, மறுபடியும் தடைப்படுது. கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால சட்ட போராட்டம் நடத்தி அனைத்து ஜாதியினரையும் அர்ச்சகராக்கி இருக்கக்கூடிய அரசு இந்த திராவிட மாடல் அரசு தான். அதுல என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா, எந்த கோயிலுக்குள்ள நீங்களாம் வந்துடவே கூடாதுன்னாங்களோ அந்த கபாலீஸ்வரர் கோயிலில் நின்று கொண்டு அனைத்து ஜாதியினருக்கும் பணி ஆணையை வழங்கிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பார்க்கணும், கடவுளை கும்பிடுறவங்களுக்கு மட்டும் இல்லை, கடவுளுக்கே நீதி கேட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, மீனாட்சி அம்மனுக்கு இருக்கிற சொகுசு மாரியம்மன் கிடையாது, சிவபெருமானுக்கு இருக்கிற சொகுசு நம்ம பாடிகார்டு முனீஸ்வரருக்கு கிடையாது. அப்ப அந்த கோயிலுக்கு நெய் ஊத்துறேன், பாலாபிஷேகம் பண்றேன், பாடிகார்டு முனீஸ்வரருக்கு என்ன வைப்போம்? ஒரு கோட்ரு, கோழி, கோழி பிரியாணி, மீன், இதெல்லாம். காளி அம்மனை பார்த்தா அருவருக்கிற மாதிரி நாக்கு அப்படி நீட்டிக்கிட்டு கையை அப்படி இது பண்ணிக்கிட்டு, மீனாட்சி அம்மன் எப்படி இருப்பாங்க? நல்லா பட்டு உடை தரித்து கொண்டு கையை லாபகரமா வச்சுக்கிட்டு இப்படி இருக்கும். இந்த இயக்கம் மட்டும்தான் கேட்டது. இது என்ன கடவுள்ல கூட அந்த கடவுளுக்கு ஒரு மாதிரி இந்த கடவுளுக்கு ஒரு மாதிரி படைக்கிறீங்களே. கடவுளுக்கே நீதி கேட்ட இயக்கம் இந்த திராவிட இயக்கம் தான்.
எல்லாம் யோசிச்சு பாருங்க. கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று 3 முறை சொல்லுகிறார் தந்தை பெரியார். ஏங்க ஒரு தடவை சொன்னா பத்தாதா? ஏன் ஒரு தடவை சொல்லலன்னா, நமக்கு இருக்கிற தாடிக்கு இன்னும் 100 வருஷம் கழிச்சு இவரும் ஏதோ ஒரு கோயில்ல கடவுளா இருந்திருப்பாரு பேருக்குன்னு தேங்காய் சாம்பிராணி வச்சு ஏத்திட்டு போயிடுவாங்கன்னுதான் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று 3 முறை சொல்லுகிறார் தந்தை பெரியார். தன்னுடைய சிலைகளுக்கு கீழெல்லாம் அதை பறிக்க சொன்னார். அந்த தலைவர் தான் கடைகோடியில் இருக்கக்கூடிய தமிழர்களின் கரங்களை கொண்டு போய் இன்றைக்கு கடவுளின் சிலைகளில் வைக்க வைத்தார். அவர் தான் கேட்டாரு, எப்ப இந்த கோயிலை கட்டுறதுக்கு கல் தூக்குறதுலேருந்து மண்ணு தூக்குறதுலேருந்து சிமெண்ட் தூக்குறதுலேருந்து எல்லாம் என் பிள்ளைங்க, பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இனத்தை சேர்ந்த என் பிள்ளைங்க. ஆனா இந்த கோயிலை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா உள்ள கடவுள் ஒரு சிலைக்கு கடவுள்னு பேரை வச்சு அது உள்ள கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறமா என் பிள்ளை உள்ள வர வேண்டாங்கிறீங்க. 10 கிலோ வெயிட் இருக்கும் சிமெண்ட், அதை எங்களால் தூக்கிட்டு போக முடியுது. 20 கிலோ வெயிட் இருக்கும் கல், அதை எங்களால் தூக்கிட்டு போக முடியுது. இந்த 10 கிலோ 20 கிலோ தூக்கிட்டு போக முடியுது எங்களால். ஒரு சொம்பு தண்ணியை தூக்கிட்டு போய் கலசத்தில் ஊற்றி கும்பிட தெரியாதா? இதை ஊற்றி கும்பிடுறதுக்கு அவாக்கள் தான் வேண்டும்னு சொன்னா அந்த வேறுபாட்டை தான் நான் உடைக்கிறேன் என்று சொல்லி பிள்ளையார் சிலையை ரோட்டில் போட்டு உடைத்தவர் தந்தை பெரியார். கேட்கிறாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி படைச்சிருந்தா நான் ஏன் கடவுளை எதிர்க்க போறேன்? பார்ப்பானையும் பறையனையும் படைத்ததாக ஒரு கடவுள் இருந்தால் அந்த கல்லை உடைத்து ரோட்டுக்கு ஜல்லியாக போடுங்கள் என்று சொன்ன தலைவர் தான் அறிவுலக பேராசன் தந்தை பெரியார். இந்த வேறுபாட்டை மக்களாகிய நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ பேர் வந்தாங்கல்ல, எத்தனையோ பேர் ஆட்சி செஞ்சாங்கல்ல, இன்னைக்கு வரைக்கும் ஒரு தலைவரை பற்றி பேசுவதற்கு, இன்றைக்கு வரைக்கும் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரு தலைவரை பற்றி பேசுவதற்கு அப்படி என்னங்க நடந்துருச்சு அப்படின்னு கேட்டா, அவர் பத்திரிகையாளரை பார்த்து பயந்தவர் கிடையாது. இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டு வர்றாரு முதலமைச்சர், பத்திரிகையாளர்லாம் பின்னாடி போய் நிக்கிறாங்க, ஐயா ஏதாவது பேசிட்டு போங்க, ஐயா ஏதாவது சொல்லிட்டு போங்க. நான் என்ன கேட்கிறேன், அவர் என்ன வச்சுக்கிட்டா வந்தேங்க பண்றாரு? போற இடத்துக்குலாம் ஸ்கிரிப்ட் ரைட்டர் கூட்டு போக முடியுமா? பக்கத்துல ஸ்கிரிப்ட் ரைட்டர் இருந்தா உங்களுக்கு அவர் பேட்டி கொடுக்க போறாரு. சட்டமன்றத்துக்கே ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போனவர் அவரு. எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சட்டமன்றத்தில் உட்காந்துட்டு அந்த உதயநிதி அவர்கள் கேள்வி கேட்கிறாரு, அங்கெல்லாம் அமைதியா இருந்தார். உடனே இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் பார்த்தீர்களா, எங்க அண்ணன் எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரு, எங்க அண்ணன் எதிர்த்து கடித்து ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படின்னு பேசி இவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். வீட்டுக்கு போய் ஒரு 3 பக்கத்துக்கு அறிக்கை எழுதி ட்விட்டர்ல விடுறாரு. அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கறதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. அவர்கிட்ட யாராவது சொல்லுங்க, சட்டமன்றத்துக்குள்ள பேசினாதான் அது அவை குறிப்புல ஏறும், ட்விட்டர்ல பேசினாலும் அது அவை குறிப்புல ஏறாது. 3 பக்கத்துக்கு எழுதி விடுறாரு. இப்ப இப்பேற்பட்டவர்கள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில், பத்திரிகையாளர்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை பார்த்து நான் வியந்து வியந்து பார்க்கிறேன். சுத்தி 100 பத்திரிகையாளர்கள், நடுவில் ஒற்றையாளாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். 100 பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கும் ஒற்றையாளாக பதில் சொன்ன தலைவர், திராணிப்பட்ட தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். சமயோசித புத்தி வேணும், அப்பேற்பட்டவர்கள் தான் தலைவராக இருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. வந்து கேட்கிறாங்க எல்லாரும், ஏங்க ராமர் பாலத்தை நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. உடனே அடுத்த சொல்றாரு, ராமர் என்று ஒருவர் இருந்ததாகவோ அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ எந்த சான்று இல்லைங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு பதில் கொடுத்தவங்க யாருமே கிடையாது. சட்டமன்றத்துக்குள்ள அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த அனங்க நாயகி அம்மான ஒருத்தவங்க பேசுறாங்க. அவங்க தான் எத்தனையோ அடி ஆழத்துல திராவிட இயக்கத்தை புதைப்பேன்னு சொன்னவங்க. அவங்க கேட்குறாங்க கலைஞரை பார்த்து, ஏங்க உங்க சிஐடி எங்களை வேவு பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அடுத்த இடத்துல சொல்றாரு, உங்களுக்கே தெரிஞ்சிட்டுனா அது எப்படிமா சிஐடியா இருக்க முடியும், தெரிஞ்சுதானே சிஐடி வேலை பார்க்குறாங்க, அதனால அதுல ஒன்றும் குறைவில்லை என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அப்ப யோசித்து பேசக்கூடிய, சமயோசித புத்தி இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள்லாம் அலங்கரித்த அந்த முதலமைச்சர் நாற்காலியை இன்றைக்கு ஒரு 50 படம் நடிச்சதுனாலேயே ஒருத்தர் முதலமைச்சராகி அமர வைத்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போதுதான் வேதனையாக இருக்கிறது. உடனே நீங்க சொல்லலாம், படத்துல நடிச்சவங்கிறதுக்காக நாங்க ஓட்டு போடல. அப்ப சொல்லுங்க, எதுக்காக ஓட்டு போட்டிருக்கீங்க? அண்ணன் உதயநிதி அவர்கள் தான் கேட்டார், தமிழுக்காக சிறை எழுதினீர்களா, விசாவுக்காக சிறையில் இருந்தீர்களா? நன்றாக யோசித்து பாருங்கள் தோழர்களே. 1938 ஹிந்தியை திணிக்க முயன்ற போது நெஞ்சுரத்தோடு ரோட்டில் இறங்கி தளபதியாக நின்றவர் பேரறிஞர் அண்ணா. அப்ப அவருக்கு தெரியாது பின்னாடி முதலமைச்சராக வருவோம் என்று. அன்றைக்கு 14 வயது சிறுவனாக தமிழ் கொடியை உயர்த்தி பிடித்துக் கொண்டு ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்வி தேடி வந்த கோழியுற்ற நாடு இது வல்ல என்று சொன்ன போது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு தெரியாது பின்னாலே இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று.
அன்றைக்கு மிசா கைதியாக 1 வருட காலம் சிறை எய்தி நெஞ்சில் பூட்ஸ் கால்களால் மிதி வாங்கிய போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தெரியாது பின்னாளில் இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக வருவேன் என்று. கோட்டை ஏறுவதற்கு முன்பே, கொடி பிடிப்பதற்கு முன்பே ரத்தமும் சதையுமாக நின்று இந்த மக்களுக்காக போராடிய தலைவர்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேற எந்த இயக்கத்தையும் சொல்ல முடியுமா? இந்த இயக்கம் தான் பிற்படுத்தப்பட்டவர்களை படிக்க வைத்தது, ஒடுக்கப்பட்டவர்களை படிக்க வைத்தது, பெண்களை படிக்க வைத்தது. கடைசி பெண்கள் இங்கே படித்து பட்டதாரி ஆகிற வரை, கடைசி அருந்ததி இன மக்கள் பட்டதாரி ஆகிற வரை, கடைசி தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர்கள் பட்டதாரி ஆகிற வரை கலைஞரின் புகழ் ஒலித்துக் கொண்டே இருக்கும். அந்த தலைவரின் புகழ் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இன்றைக்கு மட்டுமல்ல, இனி எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் அந்த தலைவர் பேசப்பட்டு கொண்டே இருப்பார். ஏன் தெரியுமா? தமிழுக்காக உயிர் நீத்த சங்கரலிங்கனாரை முதலில் போய் பார்த்தவர் பேரறிஞர் அண்ணா. கீழ்வெண்மணியில் எங்கள் மக்கள் எல்லாம் பசித்துயரோடு இறந்து மாண்டு போன போது அவர்களை சந்தித்து நம்பிக்கை கரம் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்களோ, அங்கெல்லாம் எங்களுடைய கால்கள் பயணிக்கும் என்று சொன்ன இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். வேற யாருக்காவது அந்த புகழ் இருக்கிறதா? பெண்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இளைஞர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், இன்றைக்கு படித்து பட்டம் வாங்கி இருக்கக்கூடிய பட்டதாரிகள் யோசித்து பார்க்க வேண்டும். மாசமான ஒரு சம்பள கவர் வாங்குறோம்ல, இன்னைக்கெல்லாம் ஜிபேல போட ஆரம்பிச்சிட்டோம், போன்பேல போட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த பட்டதாரிகள் எல்லாம் ஒரு மாச சம்பள கவர் வாங்குறப்ப நினைத்து பார்க்க வேண்டிய தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். ஏன் அன்னைக்கெல்லாம் நம்ம படிச்சிடக்கூடாதுங்கிறதுல அவங்க உறுதுணையா இருந்தாங்க. ஆசிரியர் பணிக்கு வரணும்னா சமஸ்கிருதம் வேணும்னாங்க, மருத்துவர் ஆகணும்னா சமஸ்கிருதம் வேணும்னாங்க. ஏன்? சமஸ்கிருதம் யாருக்கு தெரியும்? 3% பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப என்ன கேட்குறாங்க? நீ எல்லாம் படிச்சு வரணுமா? தள்ளுவண்டி கடை வச்சிருக்கிற உன் வீட்டு பிள்ளையெல்லாம் பட்டதாரி ஆகணுமா? டீ கடை வச்சிருக்கிற உன் வீட்டு பிள்ளையெல்லாம் பட்டதாரி ஆகணுமா? நீ எல்லாம் ஆசிரியர் ஆகணுமா? நீ எல்லாம் மருத்துவர் ஆகணுமா? நீ எல்லாம் வழக்கறிஞர் ஆக வேண்டுமா என்று கேட்டபோது என் பிள்ளையும் படிக்கும், என் பிள்ளையும் பள்ளிக்கூடத்துக்கு வரும், என் பிள்ளையும் கல்லூரிக்கு வரும், என் பிள்ளையுடைய பெயருக்கு பின்னாலும் BA, BSc, BCom என்ற பட்டத்தை போடுவேன் என்று சொன்ன தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் தான். வேற யாரால சொல்ல முடிந்தது? எந்த முதல்வரால் சொல்ல முடிந்தது? இன்றைக்கு சித்தாராமையா அவர்கள் சொல்லுகிறார், அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம் சொல்லி. ஆனால் இதை அரை நூற்றாண்டுக்கு முன்பே தமிழ்நாட்டில் கொடுத்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்றைக்கு மாநில உரிமை பேசுறோம், நல்லா யோசிச்சு பாருங்க. மாநில சுயாட்சி கலைஞர் தான் கேட்கிறாரு. சுதந்திர தினத்துக்கு பிரதமர் கொடியேற்றுறாரு, குடியரசு தினத்துக்கு குடியரசுத் தலைவர் கொடியேற்றுறாரு. அப்ப அந்தந்த மாநிலத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்கள் தானே கொடியேற்றணும்னு அன்றைக்கு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உயர்த்திய அந்த உரிமை குரல் தான் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் கோட்டை கொத்தளத்தில் முதல்வர்கள் கொடி ஏற்றுகிற பொழுது அவர்கள் வாழ்க கலைஞர், வாழ்க கலைஞர் என்று சொல்லிதான் அந்த கொடியை ஏற்ற வேண்டும். ஏன்னா அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இன்னைக்கு மாநில உரிமைனா கிலோ எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. மாநில உரிமைனா ஆளுநர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுங்கிறாங்க. மாநில உரிமைனா பிரதமர்கிட்ட போய் கேட்டு வந்திருக்கோங்கிறாங்க. நன்றாக யோசித்து பாருங்கள் தோழர்களே. பிரதமராக இருந்தாலும் சரி, நெருக்கடி நிலையை அறிவித்த போது இந்த ஆட்சி எனக்கு துச்சம் என்று சொல்லி ஆட்சியை துறந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். வேற யாரால முடிந்தது? அந்த இயக்கத்தை தான் இன்றைக்கு நாம் தோற்கடித்திருக்கிறோம். மக்களுக்காக வாழ்ந்த இயக்கத்தை தான் நாம் தோற்கடித்திருக்கிறோம். பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக வாழ்ந்த இயக்கத்தை தான் நாம் தோற்கடித்திருக்கிறோம். தாழ்த்தப்பட்டவர்களுக்காக வாழ்ந்த இயக்கத்தை தான் நாம் தோற்கடித்திருக்கிறோம். தோற்கடிச்சிருக்கிறீங்க சரி, யார் ஜெயிக்க வச்சிருக்கிறீங்க? எந்த தொகுதியிலாவது போய் கேளுங்க, உங்க எம்எல்ஏ யாருன்னு கேட்டா இன்னைக்கும் அந்த அம்மா விஜய்ன்னு தான் சொல்லும். மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய பெயரை தான் சொல்லும். ஏன்னா மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், தஞ்சாவூர் விஜய், திருவாரூர் விஜய், அரியலூர் விஜய்னு எல்லா இடத்துலையும் நான் தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் பிரச்சாரத்துக்கு போனதே ஒரு 10 இடம் தான். அந்த 10 இடத்துல வேட்பாளர் நிக்க வச்சு அவர் பேசிருக்கவே மாட்டார். ஏன்னா வேட்பாளரை பார்த்தா ஓட்டு விடுவார். இன்னைக்கு வரைக்கும் யாரு எம்எல்ஏன்னு தெரியாத அளவிற்கு, முகம் தெரியாத ஒரு நபருக்கு ஓட்டை போட்டுட்டு இன்னைக்கு சாலை விபத்தா, மின்விளக்கு பழுதா, எந்த எம்எல்ஏட்ட போய் சொல்றதுன்னு தெரியல மக்களுக்கு.
அப்பேற்பட்டிய காலகட்டத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாடு இருக்கிறது. ஆனா ஓடி ஓடி போய் உழைச்சி பெண்கள் பாதுகாப்பிற்காகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பாதுகாப்பிற்காகவும் உழைத்த இயக்கத்தை இன்றைக்கு நாம் உதறி இருக்கிறோம். உடனே சொன்னார், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா அடுத்த நிமிஷம் பெண்களுக்கு பாதுகாப்பு வந்துடும். வந்த 20 நாள்ல கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்படுகிறது. நாங்க என்ன கேட்கிறோம்? பாலியல் வன்கொடுமையா முதலமைச்சர் தான் காரணம்னு சொல்ல போறது கிடையாது. அந்த அளவிற்கு அறிவற்றவர்கள் இல்லை நாங்க என்ன கேட்கிறோம்னா, 108 சீட்டை வாங்கிட்டு பெரும்பான்மை கிடைக்காம ஆளுநர் மாளிகைக்கு பனையூருக்கும் போகிறப்போ எடுத்தீங்களோ ஒரு வேகம், கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சோபா செட்டு கொடுத்து கூட்டணிக்குள்ள அழைக்கிறதுக்கு காட்டினீங்களோ ஒரு வேகம், அந்த வேகத்தை அந்த 10 வயது சிறுமிக்கு நியாயம் வாங்கி கொடுப்பதற்கு ஏன் காட்டவில்லை என்பதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கேள்வி. நல்லா யோசிச்சு பாருங்க. பதவி ஆசை, பண வெறி, பதவி ஆசைக்காக முதலமைச்சராக வந்த ஒருவரிடம் சமூக நீதியை எதிர்பார்ப்பது தவறு, இடஒதுக்கீட்டை எதிர்பார்ப்பது தவறு, மாநில உரிமையை எதிர்பார்ப்பது தவறு. மழை வெள்ளம் வந்தாதான் தெரியும் இந்த மக்களுக்கு. 2-3 நாட்களுக்கு முன்னாடி முன்னாள் முதல்வரை போய் சந்திச்சோம். அப்போ ஒன்னே ஒண்ணுதான் சொன்னோம், என்னன்னா மழை வெள்ளம் வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு வேட்டியை மடிச்சு கட்டிட்டு மழை வெள்ளத்துல இறங்கிடாதீங்க. அவர் சொன்னாரு, ஆட்சியில இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி என் மக்கள் துயருறுகிற பொழுது அந்த இடத்தில் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பேன் என்று அந்த தலைவர் சொன்னார். இதுதான் ஒரு தலைவருக்கு இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த பண்பு. ஆனா இவரு அந்த 10 வயது சிறுமிக்கு கூட வாயை திறக்கல. அவருடைய கவனமெல்லாம் எதுல இருந்தது? கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே இங்க கூட்டு வரத்துல தான் இருந்தது, குதிரை பேரம் நடத்துறதுல தான் இருந்தது. அப்பேற்பட்டவர்களுடைய கரங்களில் இன்றைக்கு நாம் இந்த தமிழ்நாட்டை ஒப்படைத்திருக்கிறோம். பரவாயில்ல, ஐயா சொன்னது போலதான் ஆட்சி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மக்களுடைய மனதில் நிரந்தர முதல்வராக இருக்கக்கூடிய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். இந்த இயக்கம் ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் பகுத்தறிவு கொள்கையை, சுயமரியாதை உணர்வை, தன்மான உணர்வை இங்கே புகட்டி கொண்டே இருக்கும். பகுத்தறிவு பாடத்தை இங்கே உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கும். முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் புகழை இந்த நூற்றாண்டு மட்டுமல்ல எத்தனை நூற்றாண்டு கடந்தாலும் நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம். மாநில உரிமை என்று வந்துவிட்டால், சுயமரியாதை என்று வந்துவிட்டால், தன்மான உணர்ச்சி என்று வந்துவிட்டால், தமிழ்நாட்டில் முத்தமிழர் டாக்டர் கலைஞரின் பெயரை நீக்கிவிட்டு ஒரு வரலாற்றை உங்களால் எழுத முடியாது, எழுத முடியாது, எழுத முடியாது. மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, தன்மானத்தோடு வாழ தமிழனை பழகு என்று சொல்லி இந்த திராவிடர் எழுச்சி நாளில் அனைவருக்கும் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். வாழ்க பெரியார், வளர்க பகுத்தறிவு, வாழ்க திராவிடம். நன்றி.